வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து மனோரா வந்து ரீச் ஆயிட்டோம். ஊஞ்சல் ஆடுறாங்க. சரி சரி வா, நான் கீழே தள்ளி விட்டுற மாட்டேன். வா கீழே தள்ளி விட்டுற மாட்டேன். வா சரி சரி வா, நான் கீழே தள்ளி விட்டுற மாட்டேன். போடா. டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான். வணக்கம், நான் உங்க சிவா எஸ்டிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம வந்து இப்போ வீட்டில் தான் இருக்கோம். எங்கே கிளம்ப போகிறோம்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ரைடு கிளம்ப போகிறோம். எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பீச் போகலாம், பீச் பக்கத்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஓகேங்க, அது எங்கெங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக 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 மோட விளையாட கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு அதை புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி தட்டிட்டு போங்க. ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அது வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து இப்போ வந்து ஒட்டங்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ எந்த ஊர் போக போகிறோம்னா வந்து மனோரா பீச் போக போகிறோம், புதுப்பட்டினம் பீச் போக போகிறோம், மனோரா போக போகிறோம், அடுத்து வந்து மல்லிப்பட்டினம் போக போகிறோம். அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கடற்கரையை சுற்றி பார்க்கலாம்னு பிளான் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. இன்னும் நம்ம மல்லிப்பட்டினத்துக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. வீட்லேருந்து ரொம்ப தூரம் வந்து தான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஒட்டங்காடு அப்படிங்கிற ஊரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஒட்டங்காட்டிலேருந்து வந்து 18 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கூகுள் மேப் ஒரு கிலோமீட்டராக ஏற்றிக்கிட்டு தான் போகுது. அந்த ரூட்லேயும் போகலாம். அது வந்து போய் நேராக ஈசிஆர் ஏறி அப்படியே பைபாஸ்லேயே வரும். ஏன்னா 3 நாள் வேகத்தோட போட்டு வச்சிருக்காங்க. சொல்றது இல்ல, இதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயா இருக்கு, அப்படியே பறக்க வேண்டியதா. எத்தனை ஸ்பீட் பிரேக்கரு, எத்தனை பள்ளமேடு. இந்த பாருங்க, 3 ஸ்பீடு பிரேக்கருங்க. அடுத்து ஒரு 3. அடுத்து ஒரு பள்ளம். ஐயோ, அகைன் அடுத்து ஒரு பள்ளம். ஏய், திருப்பி வரையில இந்த ரூட்ல வரவே கூடாதுடா, அதுலயே போயிருவோம்டா. இது ஷார்ட்கட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்தாச்சு. அகைன் ஸ்பீட் பிரேக்கர். அகைன் 3 ஸ்பீட் பிரேக்கர். ஏய், கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்கரே ஒரு 50க்கு மேல வந்திருப்போமா தாண்டி. ஒரு 5 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளே ஒரு 50 ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி வந்திருப்போம். 50 கிலோமீட்டர் ஓட்டினப்போ கூட இவ்வளோ ஸ்பீடு பிரேக்கர் நான் ஏறி இறங்கி போனது இல்லடா. 5 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளேயும் 50 ஸ்பீடு பிரேக்கருக்கு மேலே வர போகிறோம். அடுத்து வந்துருச்சுல, இதுல ஒரு 3, திருப்பி ஒரு 3 ஸ்பீடு பிரேக்கரு, இப்பவே வந்து 6 ஸ்பீட் பிரேக்கரு. 50 தாண்டிடுச்சு ஸ்பீட் பிரேக்கரு. இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கூட நம்ம வரல, அதுக்குள்ளே 50 கிட்ட வந்துட்டோம் ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி. ஓகேங்க, நம்ம வந்து மெயின் ரோடோட வந்து கனெக்ட் ஆகிட்டோம். நம்ம மனோரா பீச்சுக்கு வந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. நான் வந்து 10 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு கூகுள் மேப் போட்டிருக்கு. அதோட கொஞ்சம் முன்னாடியே போயிடுவோங்க. கடல் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த பீச்சில் அடிக்கிற காற்றெல்லாம் வந்து இப்போவே ஃபீல் ஆகுதுங்க.
இருக்குன்னு பாருங்களேன். அந்த சைடுலாம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, இந்த சைடு வெயில் கம்மியாகிடுச்சு. ஒரு செகண்ட் அப்படி பயப்படுறா, கார்னரிங் பண்ணுறதுக்கு இப்படி பயப்படுறீங்களடா. நீ ரைடிங்கு செட் ஆக மாட்ட தம்பி. லைட்டாக பைக்கை சாத்ததுக்கே பயப்படுறாங்க. ஜஸ்ட் இன்னும் 4 கிலோமீட்டர் தாங்க, வந்துட்டோம். மல்லிப்பட்டினம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் இன்னும் நம்ம மனோரா போர்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் 2.6 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. எந்த சைடா? ரைட்டு. மனோரா நுழைவு வாயில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்படி தான் பயங்கரமாக போட்டிருக்குங்கப்பா. டோக்கன் போடுறாங்க, டோக்கனை வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே, வெயிட் பண்ணுறோம். எவ்வளோண்ணா சில்லற இருக்காடா? 100 ரூபாய்க்கா? என்கிட்டப்பா 100 ரூபாய் இருக்கு. இதாங்க டோக்கன் வாங்கிட்டோம். அப்படியே இதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி டிக்கெட் வேறு இருக்குது தானே? என்ட்ரி டிக்கெட் உள்ளே இருக்கு. பைக்கு எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பாருங்க, பார்க் பண்ணிட்டு அவன் வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து மனோரா வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு நிழல் பாருங்கடா, அதில் உள்ளே போட்டுருமா? அவ்வளோதான். சேஃபாக வந்தாச்சு. அது வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து மனோரா வந்து ரீச் ஆகிட்டோம். உள்ளே போக வேண்டியதான், அதுக்கப்புறம் போய் சுற்றி பார்க்க வேண்டியதான். அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உள்ள என்ட்ரி டிக்கெட் வேறு வாங்கணும் தானே? என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் தான் போல். அந்த சைடில் வந்து ஏதாவது கார்டன் மாதிரி செடி, ஏதாவது வந்து பூச்செடியெல்லாம் வளர்த்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். டிக்கெட் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். எவ்வளோதுண்ணா? நம்ம மனோராவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. டாப்புக்கு போவோம். சூப்பரா இருக்குடா பிளேஸ். உள்ள போயிருப்பேன். அங்க பாரு எவ்வளவு மீன் இருக்குன்னு. கேமரால தான் கிளியரா தெரியுதான்னு தெரியல. மேல ஏறி போய் பார்க்க வேண்டியதாங்க. எது வரைக்கும் போகலாம்னு தெரியல. வந்து அங்க தெரியுது வந்து லைட் ஹவுஸ்ங்க. பக்கத்துலதான் கடல் இருக்கு. அந்த எண்ட்ல தான் பேசுறாங்க கன்னடம். ஃபுல்லாவே வந்து கேமரா வச்சிருக்காங்கடா. வந்த பார்த்தனால இதுலதான் படிக்கிட்டு இருக்கு. கம் ஹியர். ஹாய் சொல்லு. இங்க பாத்து சொல்லு. ஹாய். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். இன்னும் மேல போக முடியுமாடா? போகலாம். இங்க ஒரு படிக்கட்டு இருக்குங்க, அப்படியே மேல போயிட்டு மேல போக முடியும்னு தெரியல. படிக்கட்டு இருக்கு, மேல போயிட்டு கண்டினியூ பண்றோம். படிக்கட்டுல ஏறி மேல போகலாம்னு நினைச்சு ஆசைப்பட்டு வந்தோம். இதோட செகண்ட் டைம் வந்து பாத்துட்டு இந்த இடம் க்ளோஸ்ல தான்டா இருக்கு. இதுக்கு மேல போக முடியாதுங்க. எப்பவுமே போக முடியாதா? இங்க இருந்து கடல் தெரியுது. ஆனா சுத்தி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோங்க. அடுத்து கடலுக்கு போயிட்டு கடல்ல பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த பிளேஸ் எங்க போக போறோம்னா மல்லிப்பட்டினம் போக போறோங்க. இதுக்கப்புறம் போய் பார்க்கலடா, முகை மாதிரி இருக்கு. ஓகே, மனோராவை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். கொஞ்சம் கீழே போயிட்டு கடல் மீன்கள் எல்லாம் பார்த்துட்டு
அப்படியே பீச்சுக்கு போக வேண்டியதாங்க. லவ் பேர்ட்ஸ் இல்லடா, ஃபிஷ்டா. லவ் பேர்ட்ஸ்னா ஃபிஷ்ஷுக்கும் லவ் பேர்ட்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாதவனா இருக்கேடா. லவ் பேட்ச்னா லவ் 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 மீனா உங்க அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு வீடியோ எல்லாம். உன்னைய பள்ளிக்கூடம் போச்சுன்னா போகும்ல, நீங்க லவ்வுக்கு விளக்கம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாரு நாளைக்கு. பாத்துக்க, கேட்டா கேட்டு எங்க அம்மாட்டே நான் லவ் பண்ண வீட்லயே சொல்லிட்டேடா லவ் தான் பண்ண போறேன்னு. ஒண்ணு கட்ட முடியாது, நான் லவ் பண்ணிக்கிறேன். இப்ப சொல்லு, நேரா சொல்லு, உங்க அப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. முடியாது. லவ் மேரேஜ் தான் உனக்கு கேக்குதா? ஏய் இங்க பாருயா எவ்வளவு மீனுன்னு. கேமரால தெரியுதா? தெரியுது தெரியுது. ஐயோ, ஹெல்மெட் வாங்கி கொடுத்துட்டு அதை தூக்கி போட்டு வந்து எல்லாமே சுத்தி பார்த்தாச்சுங்க. மனோரா போர்ட் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். பரவாயில்ல, ஒர்த்து. வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வந்து டிக்கெட், என்ட்ரி டிக்கெட்னு 50 ருபீஸ் கேட்டாங்க. பட் டிக்கெட்டே கொடுக்கல எங்களுக்கு. அமௌண்ட் பண்ண முடியும், பிரச்சனை இல்லை. என்ன உண்மையதான் சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அதுக்கு போயிட்டு இந்த பார்க்குக்கு வந்து டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. 3 டிக்கெட் வாங்கியிருக்கோம். நான் அமௌண்ட் பே பண்ணலையா, கொடுத்துட்டு வாங்க. நான் ஏதாவது ஒரு மரத்து நிழல்ல போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் டிக்கெட் போடுறாங்க. இது தெரியுதா? ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. அப்போ 3 பேருக்கு வந்து 30 ரூபாங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50, இங்கே ஒரு 30, 80. பைக் பார்க்கிங் ஒரு 10ங்க. டோட்டலாக வந்து 90 ரூபா. அப்படி இப்படின்னு சொல்லி 100ன்னு வச்சுக்கோங்க. டைம் வந்து 1:45ங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு தான் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு பிளான் பண்ணிட்டோம். அடுத்து வந்து எந்த பிளேஸ் போக போகிறோம்னா, பக்கத்தில் வந்து ஒரு பீச் இருக்குது, அங்கே போயிட்டு பானிபூரி ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம்னா மல்லிப்பட்டினம் போயிட்டு கடல் மேலேயே பைக் ஓட்ட போகிறோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுப்பட்டினம் பீச் போயிட்டு ஃபைனலாக வந்து ஈவினிங் டைமில் வந்து ஜாலியாக காற்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த பையனை வந்து இதில் ஏற்றி விட்டுட்டு சுற்றி விட்டுட்டேங்க. உங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏண்டா உன்னைய ஸ்கூல் போக சொல்லி காலைல கிளம்ப சொன்னால் உடம்பு சரியில்லைன்னு ஆக்டிங் பண்ணிட்டு போய் சுற்றுலா தளத்தில் என்ஜாய் பண்ணுறியாடா அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனால் அதுக்கு பையன் வந்து அது ஒரு ஆக்டிங் சொல்லி சமாளிச்சிடும். ஸ்கூல்ல இருந்தே கூட்டிட்டு போனாங்கம்மா டூருக்கு அப்படின்றான். சுத்திக்கிட்டே இருறா நீ. ஸ்டாப் 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 ஸ்டாப். சுத்துறா. ஏய் சுத்தி விட்டுட்டு ஓடிடுவோமா? அடுத்தது வந்து ஊஞ்சல் ஆடுறாங்க. சரி சரி வா, நான் கீழே தள்ளி விட்டுற மாட்டேன். வா, கீழே தள்ளி விட்டுற மாட்டேன். வா சரி சரி வா, நான் கீழே தள்ளி விட்டுற மாட்டேன். போடா. டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான். மனோரா. அப்புறம் அப்படியே இதுக்கு ஆப்போசிட் வந்து இந்த சைடு கடலுங்க. சரி அப்படியே இதுக்கப்புறம் வீட்டுக்குன்னே வருது. வாடா. இதுல உனக்கு என்ன தெரிய போகுது? சுத்து. டைம் ஆச்சுடா. பேட்டரி இல்ல, டைம் இல்ல. டைம் நிறைய இருக்கு. பட் கேமராவில் பேட்டரி சார்ஜ் கம்மியாக தான் இருக்கு. நம்ம வண்டியில பிடிச்சிட்டு போயிருவோம்யா. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் ஒரு பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்கு. பட் அதுவுமே பத்தாது. ஏன்னா இன்னும் நாங்கள் வந்து 3 மணி நேரம் ஓட்டணும். 3 மணி நேரம் பேட்டரி வந்து எப்படி பார்த்தாலும் 45 மினிட்ஸ் தான் தாங்கும். அது வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து மனோரா பீச் வந்துட்டோம். போட் ரைட் போகலாம்னு பார்த்தா எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து என்னன்னு தெரில, போட் ரைடு போக முடியாதுங்க. அந்த போட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. கடல் வந்து ஒரு மாதிரி அலையே இல்லாமல் ஈவினிங் டைமிங்கில் தான் வந்து அலை வந்து வரும். அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கடை இருக்குங்க. போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாமான்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பட்டினம் போயிட்டு அங்கே வந்து இதே மாதிரி பாலம் இருக்குங்க. அதில் வந்து நம்ம வந்து பைக்கை ஓட்ட போகிறோம். அது தண்ணியும் அதிகமாக இருக்கும், போட்டு எல்லாமே அதிகமாக இருக்குங்க. அதில் வந்து நம்ம
கடல் மேலே பைக் ஓட்ட போகிறோம் கொஞ்சம் தூரம் வரைக்கும். சரியான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இங்கே. அதுக்கு அடுத்து வந்து நம்ம புதுப்பட்டினம் பீச் போயிட்டு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இந்த வெங்காய பஜ்ஜி வாங்கியிருக்கோங்க. அப்படியே சாப்பிட்டு அப்படியே அடுத்தடுத்து கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த இடத்துலலாம் வந்து கட்டி போட்டிருக்காங்க பாருங்க, போட்டு மிதந்து போயிடக்கூடாதுன்னு. அப்போ இந்த இடத்துலலாம் தண்ணி ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபைனலாக வந்து ஒரு போட்டில் இறங்கிட்டோம். அது வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மனோராவை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து வந்து ஓகே அண்ட் வந்து எஸ்டிஎஃப் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து டைமிங் வந்து ஒரு 17 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இதோட அடுத்தடுத்த விலாகெலாம் வந்து நான் எபிசோட் 2 எபிசோட் 3ன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த விலாகெலாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.